வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் பைத்தனில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், செட் காம்ப்ரிஹென்ஷன், டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன். இது ஒன்றும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இந்த எக்ஸாம்பிளை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூ எடுத்து நான் ஸ்கொயர் பண்ணி இன்னொரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ லிஸ்ட் ஆஃப் வேல்யூ எனக்கு 1 2 3 4 5 அப்படின்னு மை லிஸ்ட்டில் இருக்குது. நான் இதை ஸ்கொயர் பண்ணி புது லிஸ்ட் எஸ்கியூஆர் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி மை லிஸ்ட்டை இட்ரேட் பண்ணுறேன். மை லிஸ்ட்டை இட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூவாக எடுத்து வேலில் போட்டு அதை நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணி அப்பெண்ட் பண்ணுறேன். இதில் புது ஸ்கொயர் லிஸ்ட் அப்படின்றதுல அப்பெண்ட் பண்ணுறேன். ரைட். ஸோ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். So you are getting 1 4 9 16 and 25 and normal program தான். ரைட். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது நார்மல் ப்ரோக்ராம். ஒரு லிஸ்ட்டை இட்ரேட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி நான் அப்பெண்ட் பண்ணுறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு லிஸ்ட்டுனா என்னன்னு தெரியாது அப்படின்னா ப்ளீஸ் லிஸ்ட்டு போய் வாட்ச் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட்டோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா தான் லிஸ்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ இதையே நான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் எப்படி போடலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 lines ஆஃப் கோடை நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் போட போகிறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, லெட் மீ கமெண்ட் தீஸ் 2 lines. இங்கே என்ன பண்ணுறேன், நான் ஃபார் லூப்பில் இந்த ஃபார் லூப்பை அப்படியே எடுத்து நான் இது உள்ள போடுறேன். ஓகேவா? இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே போடுறேன். இப்போ லிஸ்ட்டுக்குள்ளே போட்டால் என்ன ஆகும் அப்படின்றது நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபார் லூப் லிஸ்ட் வெளியே எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் லிஸ்ட்டுக்குள்ளேயும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த அப்பெண்ட் அப்படின்னு போடுறல, எஸ்கியூஆர் லிஸ்ட் அப்பெண்ட் டாட் வேல். ஸோ இது எனக்கு தேவையில்லை இங்கே. ஏன் அப்படின்னா, நான் அப்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் ப்ராசஸ் பண்ணுறது லிஸ்ட்டுக்குள்ளேயே பண்ணுறேன். ரைட். இந்த ப்ராக்கெட்குள்ளே எது போட்டாலும் அந்த லிஸ்ட் நான் இது லிஸ்ட்டுக்குள்ளேயே பண்ணுறதுனால எனக்கு அப்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபார் வேல் இன் மை லிஸ்ட். இந்த மை லிஸ்ட்டில் இருக்க ஒரு வேல்யூ எடுத்து வேலில் போடும். சரி, வேலில் போட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு டூ த ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் பண்ணலாம்? வேல் ஸ்கொயர். ரைட். இந்த வேல் ஸ்கொயர் எப்படி போடலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஐல் சே வேல் பவர் 2. ரைட். ஸோ நான் இந்த லூப்பை இட்ரேட் பண்ணி இந்த பக்கம் நான் வேல் ஸ்கொயரில் போடுறேன். ஓகேவா? ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஐ எம் கெட்டிங் த சேம் ஆன்சர். ரைட். நோ ப்ராப்ளம். ஐ எம் கெட்டிங் த சேம் ஆன்சர். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நான் மை லிஸ்ட் இட்ரேட் பண்ணி ஒரு வேல்யூ எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும்? 1 இருக்கும். 1 எடுத்த உடனே இட் வில் கோ டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் 1 ஸ்கொயர், தட் இஸ் 1. நெக்ஸ்ட் திருப்பி இந்த ஃபார் லூப் இட்ரேட் ஆகும். ரைட். இட் வில் டேக் 2 எடுத்து வேலில் போட்டு வேல் 2 ஸ்கொயர் 4. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகினே இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸை, இந்த நார்மலாக இங்கே பண்ணுற ப்ராசஸை நான் இதே மாதிரி இங்கே பண்ணலாம். அதாவது என்ன பண்ணுறேன், நான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் பண்ணுறேன். இந்த ஃபார் லூப்பில் போட்டு அதுக்குள்ளே நான் இந்த ப்ராசஸை பண்ணுறதுக்கு பதில் அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே நான் அந்த ப்ராசஸை பண்ணுறேன். ஓகேவா? சரி, ஓகே. லெட் மீ கமெண்ட் திஸ் அவுட் ஃபார் சம் டைம். இப்போ எனக்கு தேவையில்லை. இப்போது எனக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ எடுத்து நான் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஈவன் நம்பர்ஸ் மட்டும் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐ சே ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 11. ஸோ 0 to 10 இருக்க எல்லா பாசிட்டிவ் நம்பர்ஸும் வேணும். எனக்கு என்ன பண்ணலாம்? ஐ சே இஃப் ஐ mod 2 equal to 0. ஸோ ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்னது? இட் இஸ் பாசிட்டிவ் நம்பர். ஸோ லெட் மீ அப்பெண்ட் இட். ஸோ அப்பெண்ட் பண்ணணும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ளனா எனக்கு ஒரு லிஸ்ட்டு தேவை. ஈவன் லிஸ்ட். ஓகே, ஈவன் லிஸ்ட்னு வச்சு ஹியர் ஐ சே ஈவன், சாரி நான் இங்கே எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஈவன் லிஸ்ட் டாட் நான் திருப்பி அப்பெண்ட் பண்ணணும். ரைட். அப்பெண்ட் ஆஃப் என்னது? ஐ. ரைட். ஸோ இப்போ இது ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அந்த நம்பரை மட்டும் எனக்கு அப்பெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியே ஐ ஜஸ்ட் சே பிரிண்ட் ஈவன் லிஸ்ட். ஓகேவா? ஸோ லெட் மீ ரன் திஸ் கோட் ஃபார் யூ. எனக்கு ஈவன் வேல்யூஸ் மட்டும் வந்தது. இட்ஸ் அ நார்மல் ப்ரோக்ராம். ரைட். நான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நான் யூஸ் பண்ணல. இங்கே என்ன பண்ணுறேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 11, தட் இஸ் 0லேருந்து 10 வரைக்கும் எல்லா வேல்யூவும் எடுத்து நான் கண்டிஷனை செக் பண்ணி ஈவனாக இருந்ததுன்னா மட்டும் அதை நான் ஈவன் லிஸ்ட் அப்படின்ற லிஸ்ட்டுக்குள்ளே அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இதையே நான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் போட முடியுமானா, எஸ் ஐ கேன் டூ இட். ஸோ லெட் மீ கமெண்ட் திஸ் அவுட். இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். எப்படி பண்ணலாம்? அகெயின் ஐ வில் பி யூசிங் திஸ் ஃபார் லூப். ரைட். ஸோ இந்த ஃபார் லூப் எடுத்து ஐ வில் புட் இட் ஹியர். ரைட். அண்ட் தென் இப்போ கண்டிஷனை செக் பண்ணணும். கண்டிஷன் எந்த பக்கம் செக் பண்ணுவோம்? வில் பி செக்கிங் இட் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட். ரைட். ஸோ கண்டிஷனை நான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் செக் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறேன்? ஐயை நான் அப்பெண்ட் பண்ண போகிறேன். எதுக்குள்ளே? லிஸ்ட்டுக்குள்ளே அப்பெண்ட் பண்ண போகிறேன். பண்ணியாச்சா? ஸோ ஐ சே ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 11. ஸோ இந்த ப்ராசஸ் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு வேல்யூவாக எடுத்து ரைட் சைடில் போயிட்டு கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எடுத்து உள்ளே போடுறேன். ஐ மட்டும். ரைட். ஸோ ஐனா எல்லாமே போகாது. இந்த கண்டிஷன் செக் பண்ணி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஐ மட்டும் இந்த பக்கம் ஸ்டோர் ஆகும். ரைட். ஸோ இது பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகே.
ஸோ யூ காட் த சேம் அவுட்புட். புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை, எவ்ரி திங் இஸ் வெரி சிம்பிள். இங்கே நான் போடுற எல்லா ப்ராசஸும் அப்படியே எடுத்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன வரும், எனக்கு ஒரு ஃபார் லூப் வரும். அடுத்து கண்டிஷன் செக் பண்ணுறது, ஐ வில் பி டூயிங் இட் அந்த ரைட் ஹேண்ட் சைட். அண்ட் என்ன வேல்யூவை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணணுமோ, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணுமோ அந்த வேல்யூவை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுவேன். ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இங்கே என்ன இருக்கோ அதுதான் வந்து எனக்கு லிஸ்ட்குள்ளே ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதான் எனக்கு லிஸ்ட்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஓகே. ஸோ இன்னொரு ப்ரோக்ராம் பார்ப்போம் நம்ம, how to convert a Celsius to Fahrenheit, right? So இது ஒரு ஃபார்முலாவோட வரும், right? I'll say Celsius, let me take 45, 56, let me say 50, 40 and 35, right? So list of values, ஒரு 4 list of Celsius values நான் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இதை வந்து Fahrenheit எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். So directly I'll do it in the list comprehension. என்ன பண்ணலாம் அப்படின்னா, first I need to iterate through the loop for C in Celsius, right? For C in Celsius, right? So அப்போ என்ன பண்ணுவோம்னா, செல்சியஸ்லேருந்து ஒரு வேல்யூவை எடுத்து Cயில் போடணும். இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா என்னது, 9/5 into C plus 32. கரெக்டாக இதான ஃபார்முலா எனக்கு 9/5 into C plus 32ன்றது தான் எனக்கு செல்சியஸ் டு Fahrenheit கன்வெர்ட் பண்ணுற ஃபார்முலா. ஓகே. ஸோ let me print it and see how it works. So then I execute பண்ணுறேன். So you're getting the Fahrenheit value for the respective Celsius. ஓகேவா? So 9/5 into C plus 32. I am giving a formula here. இங்கே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, C அப்படின்ற ஒரு வேரியபிளில் செல்சியஸ்லேருந்து ஒரு வேல்யூவை இட்ரேட் பண்ணி எடுத்து first it will take 45 and then apply this formula and store the value, right? That is 113 will be stored in Fahrenheit. Next வந்து it will take 50, apply this formula, store it. ஸோ இப்படி ஒரு ப்ராசஸாக ரிப்பீட்டேட்டிவாக நடக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ லெட் மீ கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் வித் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஆர் நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லலாம், ரைட்? ஸோ இந்த நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெட் மீ டேக் த சேம் எக்ஸாம்பிள். இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஐ எம் ஸ்கொயரிங் ஆல் த வேல்யூஸ், ரைட்? ஸோ இந்த ஸ்கொயர் பண்ண வேல்யூஸை நான் எடுத்து இங்கே ஒரு SQR லிஸ்ட்னு ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து இதோட ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும், இந்த ஸ்கொயர் வேல்யூஸோட ஸ்கொயர். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் புட் த அவுட்புட் ஹியர். என்ன வரும், 1, ஐ வில் பி கெட்டிங் 4, 9, 16 and 25. கரெக்டாக? ஸோ இந்த லிஸ்ட்டை நான் திருப்பி ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா, லெட் மீ டேக் அ வேரியபிள் கால்ட் as SQR of SQR and then I am going to square it, right? எப்படி பண்ணலாம், for val in இந்த வேல்யூஸை ஸ்கொயர் பண்ணணும். இந்த வேல்யூஸ் எங்கே இருக்கும், SQR லிஸ்ட்டில் இருக்கும். ஓகே ஃபைன். லெட் மீ புட் ஃபார் val in SQR list. ஸோ when I say for val in SQR list, இங்கேருந்து இட்ரேட் பண்ணி again I'll be saying val power 2, right? So finally let me say print SQR of SQR. Okay, done. So I got the first list to be squared, right? And then I am doing it again, right? I missed a assignment operator here, right? So first I am squaring all the values and that squared value again squaring it. Okay, so let me run this code for you. You will be getting 1, 16, 81, 256 and 675. How I am getting this? Let me clear the screen for you first. First I am squaring this 1, 2, 4, 1, 2, 3, 4, 5. I am squaring it and getting 1, 4, 9, 16 and 25. So after getting this, I am squaring it again. So when I square it again, so that is 1 square is 1, 4 square is 16, 9 square is 81, 16 square is 256 and 25 square is 625. So this is a normal list comprehension. If I want to do the same process, இந்த ப்ராசஸை வந்து அதாவது நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த 2 லைன் ஆஃப் ப்ராசஸை நான் வந்து ஒரு சிங்கிள் லைனாக மாற்ற போகிறேன். எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். let me say SQR of SQR assign. First என்ன பண்ணணும், இதை நான் ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா. let me put it, right? So I'll put it here. ஸோ இது பண்ணனா இது எனக்கு ஸ்கொயர் ஆகி எனக்கு இந்த வேல்யூஸ் வந்துடும் 1, 4, 9, 16 and 25 வந்துடும். ஸோ இதை ஒரு லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ளே போட போகிறேன். தட் இஸ் கால்ட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் வந்துச்சுன்னா அது நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ ஹியர் ஐல் சே ஃபார் val in, ரைட்? ஃபார் val என்ன பண்ணுறேன்,
இந்த ப்ராசஸ் ஆன் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் தான் ப்ராசஸாக என்ன வரும், 1 4 9 16 and 25 வரும். இது வந்ததுக்கப்புறம் இதை நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்குள்ளே ஐட்ரேட் பண்ணுறேன், ரைட். ஸோ இங்கே ஐ வில் கிவ் பவர் 2, ரைட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எது நடக்கும், ஃபர்ஸ்ட் இது நடக்கும். இது நடந்து என்ன அவனுக்கு அவுட்புட் வரும், 1 4 9 16 25. இதை ஒரு லிஸ்ட்டாக வச்சு நான் என்ன பண்ணுறேன், திருப்பி இட்ரேட் பண்ணி திருப்பி ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட் மீ சி, இதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஐ எம் கெட்டிங் த சேம் அவுட்புட். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 2 லைனில் நடக்கிற ப்ராசஸை சிங்கிள் லைனுக்கு மாற்றுறேன், ரைட். ஸோ இது என்ன ஆகும்னா, என்னோட லைன்ஸ் ஆஃப் கூட ரெடியூஸ் பண்ணும், சரிங்களா. எல்லாம் ஒரே சிங்கிள் லைனில் என்னோட ப்ராசஸ் மொத்தமாக முடியுது. ஓகே, ஸோ உங்களுக்கு நெஸ்டட் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட் காம்ப்ரிஹென்ஷன், ரைட். ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் முடிச்சாச்சு. அடுத்து வந்து செட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ லெட் மீ கமெண்ட் திஸ் ஃபார் சம் டைம். இது எனக்கு இப்போ தேவையில்லை. ஸோ செட் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நான் சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் என்ன பண்ணியிருக்கேன், நான் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கேன். லிஸ்ட்னா ப்ராக்கெட் தான் வரும். செட்னா எப்படி வரும், செட் எப்படி டிஃபைன் பண்ணுவேன், ஒரு பிரேசஸ் வச்சு டிஃபைன் பண்ணுவேன். ஓகே, ஸோ லெட் மீ சே மை செட். இப்போ இதுக்கு வந்து இதே வந்து நான் செட்டில் இருக்க வேல்யூஸ்லாம் ஸ்கொயர் பண்ணணும். சேம் ப்ராசஸ், ரைட். நம்ம லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஐ வில் கோ அண்ட் சேஞ்ச் இட் டு பிரேசஸ், ரைட். நத்திங் பிக். நான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணேன், ப்ராக்கெட் வச்சு பண்ணேன். அதே மாதிரி செட் காம்ப்ரிஹென்ஷனை பிரேசஸ் வச்சு பண்ணுவேன். ஓகே, லெட் மீ சேஞ்ச் த நேம் அலோன். ஒரு வேரியபிள் நேம் மட்டும் மாற்றிடுவோம். ஒரு just for naming convention I am changing the name, right. I'll say print, right. So இதை execute பண்ணி பார்ப்போமா. ஓகே, சாரி, my set print பண்ணிட்டேன். நான் square set print பண்ணும். Let me print it. So I am getting 1 4 9 16 and 25. ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் செட் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஐ வில் பி யூசிங் ப்ராக்கெட், செட் காம்ப்ரிஹென்ஷன் ஐ வில் பி யூசிங் பிரேசஸ், ரைட். ஸோ நத்திங் பிக், வெரி சிம்பிள். நீங்கள் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன், செட் காம்ப்ரிஹென்ஷன் வெறும் பிரேசஸ் அண்ட் ப்ராக்கெட் மாற்றினா ஐ வில் பி கெட்டிங் த சேம் ப்ராசஸ் அண்ட் சேம் அவுட்புட். ஓகேவா, ஃபைன். ஸோ இது நீங்கள் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் நெஸ்டட் பண்ணுற மாதிரி செட் காம்ப்ரிஹென்ஷன் நெஸ்டட் வந்து நீங்கள் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஃபைன். ஓகே, லெட் மீ கிவ் ஒன் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் dictionary comprehension. Finally dictionary comprehension என்ன எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஓகே, let me take subject, let me take a tuple. I'll say math, CS, that is computer science, physics and chemistry, right. And then let me take mark. I'll take 150, 160, 182 and 190, right. So I'm taking the subject and marks. இப்போ வந்து இதை எப்படி டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, I'll say sub mark. How to convert it to dictionary? I'll say zip, right. நீங்கள் இதை டிக்ஷனரி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தெரியாது, நீங்கள் ஜிப் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் ஃபஸ்ட் ஜிப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு தென் யூ கம் ஹியர், ரைட். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். பிகாஸ் ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன். நான் இங்கே ஜிப்னா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, I'll say zip sub comma mark. ஸோ இப்படி பண்ணால் எனக்கு ஜிப் ஆகிடும். தென் ஐ நீட் டு கன்வெர்ட் டு டிக்ஷனரி. ஐ கன்வெர்ட். I'll say dict of அப்படின்னு போட்டு நான் டிக்ஷனரியை கன்வெர்ட் பண்ணிவிட்டு I'll say print, right. I'll say print subject marks. So இங்கே வந்து let me run this code for you. So it is creating a dictionary, right. So dictionary என்ன வருது, marks subject mark ன்னு சொல்லிட்டு ஒரு key value பேரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து எனக்கு வந்து I want to find the percentage of every marks. இப்போ எனக்கு ஒரு சப்ஜெக்டோட மார்க்ஸ் வந்து இந்த சப்ஜெக்ட் அண்ட் பர்சன்டேஜ் எனக்கு காட்ட போகிறேன் இப்போ உங்களுக்கு. ஓகேவா. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to create a dictionary comprehension, right. எப்படி பண்ணலாம் அப்படின்னா, I'll say subject, I'll say percentage, right. Subject percentage அப்படின்னு போட்டு I'm going to create a dictionary comprehension, right. So I'll say for key comma val in, right. So I'm going to take it as a zip subject mark, right. So zip பண்ணி subject mark பண்ணி இங்கே பேக் பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அன்பேக் பண்ணுறேன். எப்படி பேக் ஆகும், math 150, CS 160,
physics 180 chem 190 சொல்லிட்டு பேக் ஆகிடும். பேக் ஆகிட்டு இங்கே என்ன பண்ணுறேன் நான் ஐம் அன்பேக்கிங் ரைட். ஸோ அன்பேக் பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோன் டு ஸ்டோர் இட் ஆஸ் அ டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரி கீ வேல்யூ பேர் எப்படி இருக்கும் கீ கோலன் வேல்யூ ரைட். ஸோ எனக்கு வேல்யூ வேணா ஐம் கோன் டு ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ரைட். அந்த வேல்யூ அப்படியே ஸ்டோர் பண்ணால் பிரச்சனை இல்லை. பட் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு பர்சன்டேஜ் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஐல் சே டிவைட் பை 2 பிகாஸ் இட் இஸ் ஃபார் 200 marks. 200 marksனா டிவைட் பை 2ன்னு போடுறேன். ஓகேவா. let me say print. I'll explain it, don't worry. நான் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகேவா. So first I'll execute and show you what is the output and then I'll explain you, right? So I got subject marks and subject percentage, right? And the subject mark and percentage வந்துச்சு. ஓகே ஃபைன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா I'll say zip subject and mark. நான் ஒரு தடவை zip பண்ணும்போது இது வந்து டப்புலாக zip ஆகும். எப்படி மேக்ஸ் 150. இங்கே வந்து என்ன ஆகும் எனக்கு அன்பேக் ஆகும். கீழே என்ன இருக்கும் இனிஷியலாக key will be having max and value will be having 150 for the first iteration. First iterationல key வந்து math-ஆ இருக்கும், value வந்து 150 இருக்கும் ரைட். ஸோ வந்த உடனே என்ன ஆகும் எனக்கு காம்ப்ரிஹென்ஷனில் இட் வில் கோ டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது கீ ரைட். வாட் இஸ் கீ மேத் ரைட். ஸோ எனக்கு எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இட் வில் பி ஸ்டோரிங் லைக் ஐ வில் ஜஸ்ட் கமெண்ட் திஸ் ஃபார் சம் டைம் ரைட். மேத் கோலன் வேல்யூ என்னது 150. what is 150 divided by 2? that is 75. 75 will be stored as a key value pair inside the dictionary subpod. Okay, so next எனக்கு iteration வரும்போது I will be getting CS right and 160 right. CS and 160 வந்து CS வந்து கீழே ஸ்டோர் ஆகும், 160 வேல்ல ஸ்டோர் ஆகும், left hand side வரும். it will be storing it inside the dictionary, that is CS colon 160 divided by 2 80 will be stored right. அடுத்த key value pair என்னது PHY, that is physics and 182. இங்கே கீ பேக் ஆகிருக்கும். இங்கே வந்து கீழே வந்து PHY இருக்கும், வேலில் வந்து 182 இருக்கும். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து இட் வில் பி கீ. வாட் இஸ் கீ PHY கோலன் 182 டிவைட் பை 2 தட் இஸ் 91 ரைட். அடுத்து வந்து திருப்பி இது பேக் ஆகிருக்கும் என்னது கெமிஸ்ட்ரி அண்ட் 190 ரைட். இது பேக் ஆகி இங்கே வரும் அண்ட் தென் அகெயின் இட் வில் அன்பேக்ட். கீழே என்ன இருக்கும் கெமிஸ்ட்ரியில் இருக்கும், வேல் என்ன இருக்கும் 190 இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும் கீ வேல்யூ பேர் என்ன ஸ்டோர் ஆகும் கெம் கோலன் வேல் பை 2 தட் இஸ் 190 by 2 யூ வில் பி கெட்டிங் 95. ஸோ இப்படி தான் வந்து ப்ராசஸ் நடந்து இட் வில் பி ஸ்டோரிங் இட் ரைட். ஸோ லிஸ்ட் வந்து எப்பவுமே வந்து இட் வில் பி எ கீ வேல்யூ பேர் வித் கீ கோலன் வேல்யூ ரைட். நீங்கள் நார்மல் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எல்லாம் வேல்யூ போட்டிருங்க. பட் டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷனில் வரும்போது யூ ஹாவ் டு கிவ் திஸ் கோலன், இல்லைனா அது வந்து டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷனாக இருக்காது. ஓகேவா. நீங்கள் வெறும் கீ மட்டும் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஸ்டோரிங் இட் ஆஸ் அ ஏதாவது இங்கே இருக்க ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் கீன் பண்ணுறல ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்தோன்னா இட் வில் பி கன்சிடரிங் இட் அஸ் செட். ஏன்னா செட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் யூ வில் பி யூசிங் பிரேசஸ். நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா வேல்யூ வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். வேல்யூவில் கீ வேல்யூ பேர் தட் இஸ் வித் அ கோலன் ரைட். கீ வேல்யூ வந்து ஒரு கோலன் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தட் வில் பி டிக்ஷனரி. இல்லை எனக்கு ஒரே ஒரு வேல்யூ கொடுத்தனா தட் வில் பிகம் செட். ஓகேவா. இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷ்லையும் கமெண்ட் பண்ணலாம், தமிழ்லையும் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த லாங்குவேஜில் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதே லாங்குவேஜில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.